ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைவருக்கும் வணக்கம். டெல்லியில் கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை மோசமாயிட்டே இருக்கு. கொஞ்சம் கூட பெட்டரான பாடு இல்லை. இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டை நிறைய பேர் ஹைஜாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஊடுருவிட்டே இருக்காங்க மாணவர்களுக்கு நடுவில். இதில் ஒரு குரூப் தான் இந்த நிஹாங் சீக்ஸ் என்று சொல்லுவாங்க. கையில் ஆயுதத்தோடையே அவங்க எப்பவுமே சுற்றுவாங்க. அவங்க இந்த டெல்லி போராட்டம்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாணவர்கள் மத்தியில் புகுந்து காவல்துறை நோக்கி வாள் வீசிக்கிட்டே அடிக்கும் பாணியில அவங்க போயிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கமா. இன்னொரு பக்கம் பாருங்க, ஹிஸ்டரி ஷீட்டர் ஒரு பெரிய ரவுடி, அவர் ஒரு கும்பலை கூட்டிக்கிட்டு டெல்லியில ஒரு மார்ச் போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் டெல்லியை நோக்கி, நேஷனல் கேபிட்டல் ரீஜனை நோக்கி பஞ்சாப் மற்றும் ஹரியானால இருந்து இதுக்கு முன்னாடி போராடிய விவசாயிகள் அவங்களே திரும்ப வந்துட்டு இருக்காங்க. டிராக்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு. அவங்க எதுக்கு வராங்க தெரியுமா? இந்தியா யூஎஸ் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணக்கூடாது, நாங்க அதை எதிர்க்கிறோன்ட்டு அதுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ டெல்லியில இன்னும் ஒரு சில நாளைக்கு பதற்றமான ஒரு சூழல் தான் நிலவும் என்பதுதான் நமக்கு தெரிய வருகிறது. நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா உங்களோட ரீல்ஸ், பாட்காஸ்ட் அண்ட் கான்டென்ட் வீடியோ ஷூட் பண்றதுக்கு ஒரு ஸ்டுடியோ தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே நம்ம சென்னை வேளச்சேரியில ப்ரொஃபஷனல் கேமராவோட அண்ட் ப்ரொஃபஷனல் கேமராமேனோட ஒரு பாட்காஸ்ட் ஸ்டுடியோ இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா உங்க வீடியோஸை எடிட் பண்ணி கொடுக்குற ஃபெசிலிட்டியும் இருக்கு. இன்னும் உங்க ப்ரொஃபைல் ஹேண்ட்லிங்கும் பண்ணி கொடுப்போம். ஸோ இன்னும் எதுக்காக வெயிட் பண்றீங்க? ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உடனடியாக உங்களுடைய ஸ்லாட்டை புக் பண்ணுங்க. This is the one stop destination for your content creation journey. நாம் வேண்டிக் கொள்வது ஒன்னே ஒண்ணுதான், விரைவில் அமைதி திரும்ப வேண்டும். இரு தரப்புலுமே இப்ப பிளேம் கேம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் போலீஸ்காரங்க எங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்ற இந்த ஸ்டூடெண்ட்ஸும், அந்த பக்கம் ரொம்ப வயலண்டா நடந்துக்கிட்டாங்க, பார்லிமெண்ட்குள்ள நுழைய முற்பட்டாங்க, அப்போ வேற வழியே இல்லாம அடிக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டோம் என்று இந்த பக்கம் அந்த பக்கம் என்று காவல்துறைக்கு ஆதரவாக எதிர்ப்பாக, சோகால் ஸ்டூடெண்ட்ஸ் சிஜேபிக்கு ஆதரவாக எதிர்ப்பாக என்று சோசியல் மீடியாவே ரொம்ப போலரைஸ்டா இருக்கக்கூடிய சூழல்ல இது வெற்றி கண்டது யாருன்னா, இந்த கலவரத்தால ஆதாயம் அடையக்கூடிய அந்த கும்பல் வெற்றிகரமாக நம்மளுடைய இளைய தலைமுறையை நிறைய பேரை அவங்க பிரெயின் வாஷ் பண்றதுல சக்சஸ்ஃபுல் ஆகியிருக்காங்க. ஒரு சின்ன ஒரு வீடியோ மட்டும் காட்டுறேன். இந்திய ராணுவத்தை பத்தி ரொம்ப அசிங்கமா பிஜேபி பத்தி பேசுறாரு, ஓகே, அது கூட நோ ப்ராப்ளம். பாஜகவை யார் வேணா அசிங்கமா கூட திட்டலாம். ஆனா ராணுவத்தை திட்டிட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ரோட்ல போயிட்டு இருக்காங்க சிஜேபி ப்ரொடெஸ்ட் ஒரு இளைஞர். அவரோட வீடியோ நேற்றுக்கு சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா பரவுச்சு. அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு தெரியல, மன்னிப்பு கேட்கிறாரு. இந்திய ராணுவத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க, बीजेपी எல்லா காரியகர்த்தர்களும் என்ன மன்னிச்சிருங்க. फक दिल्ली पुलिस, फक बीजेपी, फक इंडियन आर्मी, मां की शूट तुम्हारी वाली रही थी. मैं पूरे देश के इंडियन आर्मी से हाथ जोड़ के माफी मांगता हूं. मेरे को अपनी बात का गिल्ट है, मेरे को अपनी बात से बहुत ज्यादा गिल्ट है कि मैंने इंडियन आर्मी को गाली दी थी. என்னதான் இந்த ப்ரொடெஸ்ட்டை நிறைய பேர் ஹைஜாக் பண்ணியிருந்தாலும் கூட வந்த இளைஞர்கள் ஆர்கானிக்கா வந்தவங்க, நாட்டில் பல்வேறு பகுதிகளிலேருந்து வந்தவங்க. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, இதை க்ரஷ் பண்றதுல என்ன ப்ராப்ளம், மோடியை ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்றாரு அப்படின்ட்டு. இது நம்மளுடைய சக இந்தியர்கள், இந்திய மாணவர்கள், பெரும்பாலானவர்கள் இன்னசென்ஸ், 99% இன்னசென்ஸ். அந்த கூட்டத்தில் நான் சொல்றேன், டெல்லியில இருந்த கூட்டத்தில் எல்லாருமே இன்னசென்ஸ். அவங்களுக்கு அதான் தேவை. இந்த இந்திய அரசாங்கம் பார்லிமெண்ட்டை நோக்கி வரக்கூடிய அந்த மாபை கிரஷ் பண்ணணும், அதை வச்சு ஒரு ரெஜிம் சேஞ்ச் ஆபரேஷன் நீங்க பிளான் பண்ணலாம் என்பது அவங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதற்கு இந்திய அரசாங்கம் இன்னைக்குமே அலோவ் பண்ணக்கூடாது. அதனால்தான் இத்தனை ஆண்டுகளாக பாருங்க, இத்தனை ஆண்டுகளாக ஏன் சாஃப்டா விடுறோம்? இந்த மாப் வயலன்ஸை, அதுவும் டெல்லியில் நடக்கிற மாப் வயலன்ஸை கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்றதுக்கான ரீசன், அவங்களுடைய டிராப்குள்ள போய் நம்ம இந்தியா விழக்கூடாது என்பதற்காக தான். டெல்லியில செங்கோட்டையில விவசாயிகள் முற்றுகையிட்டு இந்திய கொடியை இறக்கி காலிஸ்தானி கொடியை ஏத்துனாங்க. இவங்க விவசாயிகள், எந்த விவசாயியுமே இந்தியாவில பிறந்தவர்கள், இந்திய நாட்டுக்கு விசுவாசமாக இருப்பவர்கள், நமக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய அந்த தெய்வங்கள் இந்தியாவுடைய பிளாகை இறக்கணும், இந்திய செங்கோட்டையை முற்றுகையிடணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அப்ப இதுக்கு பின்னாடி யார் இருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சப்போஸ் அரசாங்கம் ஒரு புல்லட் அன்னைக்கு ஃபயர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு ரெஜிம் சேஞ்ச் ஆபரேஷன், சாதாரண ரெஜிம் சேஞ்ச் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் திமுக போயிட்டு தாவேக்கா வர மாதிரி சாதாரண ரெஜிம் சேஞ்ச் கிடையாது. பங்களாதேஷ் நடந்த மாதிரி ஒரு யூஎஸ் பப்பெட், சிஐஏ பப்பெட், ஒரு பொம்மை ஒரு தலைவரை இங்க அமர வைப்பார்கள். அது நமக்கு தேவையா என்பதை யோசிச்சுங்க. அது நமக்கு தேவையா என்பதை யோசிங்க. இந்த ப்ரொட்டஸ்ட்டை ரொம்ப 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 சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ண வேண்டிய கட்டாயம் இந்திய அரசாங்கத்திற்கு இருக்கிறது. இந்த கும்பலோட சேர்த்து யார் ஹைஜாக் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா, இந்த மனோஜ் ஜாரங்கே பாட்டில் என்று ஒருவர் இருக்காருங்க. இவர் யாருன்னா, இந்த மராத்தா ரிசர்வேஷன் வேணும் என்று மகாராஷ்டிரால போராடியவர். இந்த மகாராஷ்டிரா தேர்தலுக்கு முன்னதாக மராத்தா கன்சாலிடேஷன் அகெயின்ஸ்ட் பிஜேபி இன் ஃபேவர் ஆஃப் எம்விஏ, மகா விகாஸ் அகாடி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி இவர் ஒரு ஆந்தோலன் ஜீவி. இப்ப பாரு போராட்டம் போராட்டம் போராட்டம். சோ இந்த மராத்தா ரிசர்வேஷன் ஆக்டிவிஸ்டும் போய் ஜந்தர் மந்தர்ல அபிஜித் தீபிகே பக்கத்துல உட்கார்ந்துக்காரு. இப்போ இந்த ஒரு போராட்டம் வேற ஒரு திசையை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. பட் த சேட் பார்ட் இஸ் தட் இன்னைக்கு வேணா இந்த போராட்டம் தோத்துருக்கலாம், ஆனா பல இளைஞர்களுடைய மனசுல எப்படி இருக்குன்னா,
அப்பாவி மக்கள் அடிச்சிட்டாங்க, அப்பாவி ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சிட்டாங்க, பார்லிமெண்ட்டை நோக்கி போனது, அங்க ஒரு கேஓஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணது, ஒட்டுமொத்தமாக எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பார்லிமெண்ட்குள்ள இருக்கிறது, அந்த செக்யூரிட்டி காம்ப்ரமைஸ் ஆகாம இந்த புரோட்டோகால் படி பாதுகாத்து எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லை, தெரியவும் வேண்டாம். அவங்களுக்கு என்ன தேவை? அவங்க பார்க்குற விஷுவல் என்ன விஷுவல் தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறாங்க. எப்படி நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அடிப்பீங்க? இது ஒரு முக்கியமான கேள்வியாக சோஷியல் மீடியால தீயாக பரவிட்டு இருக்கு. என்னதான் அதுக்கு ஆப்போசிட்ல டெல்லி போலீஸ் அடி வாங்கினதை நம்ம காட்டினாலுமே, இல்லைன்னா கல் எடுத்து அடிக்கிறது, காஷ்மீரில் நடந்த மாதிரி ஸ்டோன் பில்டிங் நடக்குது, இது நீட் பேப்பர் லீக்கே கிடையாது என்றாலும் கூட ஆல்ரெடி த பிரெயின் வாஷிங் ஹஸ் ஸ்டார்டட். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை. திரு சூரியகாந்த் அவர்கள், யார் தெரியுமா? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அவர் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காரு. இது எதுக்குன்னா, சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ப்ளீ, ஒரு பெட்டிஷன், போலீஸ் புரூட்டாலிட்டி அகைன்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி அடிக்கிறாங்க, இதை நீங்களாம் தட்டி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காரு, we are not interested in videos, we don't have time to watch. எதுக்கு? போலீஸ் அடிக்கிற மாதிரி வீடியோவெல்லாம் எங்களுக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னது. இதை பிடிச்சிக்கிட்டாங்க இந்த காக்ரோச்சஸ். இந்தியாவோட தலைமை நீதிபதியை நோக்கி நிறைய கமெண்ட்ஸ் சோஷியல் மீடியாவில். இது லிட்டரலி எப்படி இருக்குன்னா, இந்த ஆன்கோயிங் ப்ரொட்டஸ்ட்டில் இதுவும் சேர்ந்து அவர்களுக்கு சாதகமாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த கமெண்ட்லாம் சேர்ந்து அவங்களுக்கு அவங்க நரேட்டிவை பூஸ்ட் பண்றதுக்கு வலுவாக இதெல்லாம் அமைந்திருக்கிறது. இந்த சிஜேபியோட ஹிஸ்டரி பத்தியும், இது எப்படி அமெரிக்கன் சிஏவால தூண்டிவிடப்பட்டது என்பதை விஜய் பட்டேல் என்ற ஒருவர் ட்விட்டர்ல ரொம்ப டீடைல்டாக ஒரு ட்வீட் த்ரெட் போட்டிருக்காரு. அதை நான் அடுத்த வீடியோல ரொம்ப டீடைல்டா சொல்றேன். இந்த அபிஜித் தீபிகே யாரு, எப்படி இவருக்கு என்னென்ன கனெக்ஷன்ஸ், எல்லாமே அதுல டீடைல்டாக இருக்கு. இன்னைக்கு கிரண் ரிஜிஜு அவர்கள் பாராளுமன்றத்துல, நாங்க ரெடியா இருக்கோம், நீட் பேப்பர் லீக் பத்தி பேசுவோம், வாங்க பார்லிமெண்ட்ல நாங்க பேச ரெடியா இருக்கோம் என்று சொல்லியிருக்காரு. ஆனா அப்போசிஷன் பார்ட்டிஸ் நீட் பேப்பர் லீக் பத்தி பார்லிமெண்ட்ல விவாதிப்பதற்கு ரெடியா இல்ல. ஏன் தெரியுமா? இவங்களுடைய டூல் கிட் என்ன? பார்லிமெண்ட் நடக்கக்கூடாது, பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும், பாராளுமன்றத்தை முடக்கி ஒரு சட்டமும் மக்களுக்கு தேவையான சட்டங்கள் பாஸ் பண்ணக்கூடாது. கடைசி வரைக்கும் ஒவ்வொரு பார்லிமெண்ட் செஷன் வரும்போதும் ஏதாவது ஒரு அனார்கி, ஏதாவது ஒரு கேஆஸ், ஏதாவது ஒரு டூல் கிட் எடுத்துட்டு வந்து மோடி 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 மோடின்னு ஒரு பேனர் பிடிச்சு நிக்கணும். எத்தனையோ அட்டெம்ப்ட் மேல அட்டெம்ப்ட், ஆனா அத்தனையும் இது வரைக்கும் ஃபெயிலியரா முடிஞ்சிருக்கு. இந்த முறை என்ன நடக்குது என்பதை பார்ப்போம். नीट पेपर लीक का चर्चा के लिए पूरी तरह से तैयार है और हमने पहले दिन से कहा है, जब चर्चा होती है तो किसी नियम के तहत होना पड़ता है और इसका व्यवस्था बनाना पड़ता है। मैं अनुरोध करता हूं कि चर्चा कब होना है, चर्चा का ड्यूरेशन, कितना लंबा चर्चा होना है और किस नियम के तहत होना है, माननीय स्पीकर महोदय सारे पार्टी के फ्लोर लीडर से बातचीत करके इसका निर्णय किया जाए। सरकार पूरी तरह से नीट पेपर लीक पे चर्चा करने का तैयार है और इस देश के युवाओं का भविष्य के लिए हम सब मिलकर के एक सार्थक चर्चा हो, ये सरकार चाहती है। இவர் பார்லிமெண்ட்டுக்கு வாங்க பேசுவோன்னு கூப்பிடுறாரு கிரண் ரிஜிஜு. ஆனா மோடி வீட்டு வாசல்ல ராகுல் காந்தி படுத்து கிடக்காரு. எதுக்கு தெரியுமா? ஜந்தர் மந்தர்ல ஸ்டூடெண்ட்க்கு எதிராக தடியடி நடத்திட்டீங்க, போராடி கொண்டிருந்த அப்பாவி மாணவர்களுக்கு எதிராக தடியடி நடத்திய மோடி அரசாங்கமே ஒழிக அப்படின்னு மோடி வீட்டு வாசல்ல போய் நீங்க வந்து போராட்டம், அதுவும் தரையில படுத்துக்கிட்டு, இந்த முடிஞ்சா தூக்கி போரு போலீஸ் கிட்ட. போலீஸ் இப்படி குண்டு கட்டா தூக்கிட்டு வந்தா டெமோக்ரஸி இஸ் டெட் இன் இந்தியா, இந்தியாவில் ஜனநாயகம் எப்படியே செத்து போயிருச்சு பேட்டி கொடுக்குறாரு. இவர்களுடைய ஒரே நோக்கம் இந்தியாவில் ஒரு டெமோக்ராட்டிக் டெபிசிட்டை கிரியேட் பண்ணணும். டெமோக்ரஸி இல்ல, நீங்க ஓட்டு போட்டாலும் அது எனக்கு வராது, எலெக்ஷன் கமிஷன் திருடிடும், ஓட் சோரி நடந்துரும். அப்ப என்ன ஒரே வழி? புரட்சி. எல்லாரும் ஆயுதத்தை கையில் எடுங்க, வாங்க பெரிய புரட்சி பண்ணுங்க, பார்லிமெண்ட் அடிச்சு உடைங்க. இனி நம்ம காலம் நேபாளில் பங்களாதேஷ் நடந்தது திரும்பி நடக்கட்டும், அப்பதான் இந்தியா வந்து ஒரு புதிய ஒரு யுகத்தை நோக்கி போகும் என்று இளைஞர்களை தவறாக வழிநடத்தக்கூடிய ஒட்டுமொத்த எக்கோசிஸ்டத்துல நேற்று ராகுல் காந்தி போய் இணைஞ்சிருக்காரு. ஒரு பிரைம் மினிஸ்டரோட வீட்டுக்கு முன்னாடி போய் நீங்க முற்றுகையிட்டீங்கன்னா உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணாம தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? அப்படி அரெஸ்ட் பண்ணாங்கன்னா உடனே டெமோக்ரஸி செத்து போயிருச்சு. Democracy in India is happening right now. நேற்று கூட சென்னையில நீட்டுக்கு எதிராக போராடிய பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுல விஜய் ஆட்சியில டெமோக்ரஸி செத்து போயிருச்சா? அறிவு அப்படின்னு ஒரு சிங்கர், நீங்க இதை பார்த்திருப்பீங்க, அவர் வந்து தலைமைச் செயலகத்துக்கு வாசல்ல கைது செய்யப்பட்டு போலீசாரால, அப்புறமா 4-5 அமைச்சர்களா வந்து விஜயை பார்க்க கூட்டிட்டு போய், இது ஒரு பக்கம் டிராமா. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க தமிழ்நாட்டுல சென்னையில நீட்டுக்கு எதிராக போராடியவர்களை கைது செஞ்சாங்க. அப்போ தமிழ்நாட்டுல ஜனநாயகம் இல்லையா? இன்னொன்னு கேட்கிறேன், பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு முன்னாடி போய் நீங்க படுத்துருக்கீங்க, அதே மாதிரி சென்னையில விஜய் வீட்டுக்கு முன்னாடி யாராவது ப்ரொடெஸ்ட் பண்ண முயற்சி செய்தால் காவல்துறை பார்த்து கொண்டு சும்மா இருக்குமா? ஆனா போராடக்கூடிய மாணவர்களுக்கு இதை கடத்த மாட்டாங்க. இதை பத்தி அவங்க பாக்குறதுக்கோ இல்ல நியூஸை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான், மோடி வந்து இங்க டெமோக்ரஸி அழிச்சிட்டாரு. உடனடியாக ஹிட்லர் கூட கம்பேர் பண்ணுவாங்க. அதான் டூல் கிட். என்ன தெரியுமா? ஹிட்லர் கூட இப்படிதான் நடந்துகிட்டாரு,
ஹிட்லர் கூட எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு, மோடியும் ஹிட்லர் ஒண்ணு. இவங்கள்ட்ட என்ன சொல்லி எப்படி புரிய வைப்பீங்க? அதாவது தூங்குபவனை எழுப்பி விடலாம், தூங்குவது போல் நடிப்பவனை எழுப்ப முடியாது. இது இவங்களுடைய டூல் கிட். இந்த டூல் கிட் ஆக்டிவேட் ஆகி நாடு முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அன்ட்ரஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அடுத்து ஒரு சில நாட்கள் டெல்லியில ஒரு பதட்டமான சிச்சுவேஷன் தான் நிலவும். இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு மத்திய அரசாங்கம் தயாராக இருக்க வேண்டும். பிளஸ் மக்களாகிய நாம் ராக் சாலிட் சப்போர்ட் டு கவர்மெண்ட் கொடுக்க வேண்டும். இந்தியா ஒரு டெமோக்ரஸி, இட்ஸ் நாட் அ மொபாக்ரஸி. கோடிக்கணக்கான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மத்தியில் இருக்கும்போது ஒரு சில ஆயிரக்கணக்கான ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் போய் போராடினா உடனே பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இவர்களுக்கு எதிராக இந்த ஒரு தருணத்தை ரொம்ப குரூஷியலான சிச்சுவேஷன்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து டிஃபரன்ஸுமே கலைந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு ராக் சாலிட் சப்போர்ட்டா இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த போராட்டத்தை பத்தி அடுத்தடுத்த அப்டேட்ஸும் ரொம்ப முக்கியமா நான் சொன்ன அந்த எவிடன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை அடுத்த வீடியோவில் டீடைலாக கொடுக்குறேன். சிஏஏ, டீப் ஸ்டேட், இந்தியா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இதை லிங்க் பண்ணி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம், வந்தே மாதரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.